இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் திருப்பாடல் 138 அதிகாரம் 7 வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் என் உயிரை காக்கின்றேன். ஒவ்வொரு காலையும் ஆண்டவர் நம்மை ஒரு புதிய கிருபையினூடாக நிரப்பி மகிழ்ச்சி நிறைந்த பாதைகளினூடாக அவர் ஒவ்வொருவரையும் நடத்தி சென்று கொண்டிருக்கிறார். ஆனால் எங்களுடைய இயலாமை, எங்களுடைய அறியாமை பல நேரங்களில் எங்களை துன்பத்துக்குள்ளாலும் சோதனைகளுக்குள்ளாலும் நிறைந்த வழிகளால் நடத்தி செல்ல நேரிடுகிறது. அந்த நேரங்களில் எங்களுடைய மனம் பலவீனம் அடைந்து போகும். ஆனால் தாவீது கூறிய இந்த வசனம் நம் இதயத்திற்கு ஆறுதலையும் நம்பிக்கையும் கொடுக்கிறது. நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் என்று அவர் சொல்லும்போது, துன்பம் இல்லாத வாழ்க்கை அல்ல, துன்பத்தின் மத்தியிலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை அவர் உறுதி செய்து நம்புகிறார். அந்த நம்பிக்கையை நாங்களும் எங்களுக்குள்ளாக வளர்த்து கொள்ள வேண்டும் என்றதை இன்றைக்கு இந்த வார்த்தையினூடாக ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் அறிய கொடுக்கிறார். நம்மை சூழ்ந்துள்ள பிரச்சனைகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் ஆண்டவருடைய கரம் நம்மை தாங்கிக் கொள்கின்றது. நாங்கள் தனியாக போராடவில்லை, அவர் நம்மோடு இருக்கிறார். நமக்காக யுத்தம் செய்கிற தகப்பன் நம்மோடு இருந்து எங்களுக்கு எதிராக நடக்கிற சகல காரியங்களையும் அவர் முறியடித்து நம்மை நித்திய பாதையில அழைத்து செல்கிற ஆண்டவர் எங்களோடு எப்பொழுதும் இருக்கிறார் என்றதை நாங்கள் ஒருபோதும் மறக்கக்கூடாது. இன்றைக்கு இந்த நேரத்தில் நாங்கள் ஆண்டவருடைய இந்த வார்த்தையை தியானிக்கும் போது, இன்றைக்கு நாங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள் எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை எங்களுக்குள்ள புதுப்பிக்கப்பட வேண்டும். அவர் நமது உயிரை காக்கிறவர், நமது பாதைகளை வழி நடத்துகிறவர், நமது பயத்தை சமாதானமாக மாற்றுகிறவர். அதனால இந்த புதிய நாளில் கவலைகளை ஆண்டவரோட பாதத்தில் ஒப்பு கொடுத்து, துன்பம் வந்தாலும் தளராமல் ஆண்டவரின் பாதுகாப்பிலும் அன்பிலும் நாங்கள் முழுமையாக நம்பிக்கை வைத்து எங்களுடைய வாழ்க்கையில முன்னேறுவோம். ஏனென்றால் எங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் நம்மை இறுதி வரை காத்து வழி நடத்துவார். நாங்கள் எவ்வளவு எப்பேற்பட்ட கஷ்டத்தில் இருந்தாலும் ஆண்டவர் நிச்சயமாக நம்மை மீட்டெடுப்பார். அவருடைய பிள்ளைகளாக நம்மை வாழ வைப்பார். அதனால நீங்க எதை குறித்தும் சோர்ந்து போகாதீங்க, எதை குறித்தும் துவண்டு போகாதீங்க. நம்ம ஒவ்வொருவரையும் படைத்து உருவாக்கி ஆண்டு வழி நடத்தும் தகப்பன் எங்களோடு இருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? அன்பின் தகப்பனே, நீங்க எங்களை முழுவதுமாக ஆய்ந்து அறிந்து வச்சிருக்கிறீங்க. எங்களுடைய கால்கள் போகிற பாதைகளை நீங்க தெரிந்து வச்சிருக்கிறீங்க. எங்களோட கை செய்கிற செயல்களை நீங்க அறிந்து வச்சிருக்கிறீங்க. அப்பா, எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களுடைய கரம் எங்கள் ஒவ்வொருவரையும் காக்கிறது என்றதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் நினைக்க, அதற்காக நன்றி செலுத்த எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இன்றைக்கு நாங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு சவால்களிலும் உங்களுடைய சமாதானத்தையும் பலனையும் எங்களுக்கு நிறைவாக கொடுத்துருங்க. துன்பத்தின் நடுவிலும் உம்மீது நம்பிக்கை வைத்து நடக்க ஒவ்வொருவருக்கும் தேவையான உறுதியையும் ஞானத்தையும் பலத்தையும் நிறைவாக பொழிந்தருளுங்க. ஆமேன்.